ஷண்முக பாண்டியனோட அடுத்த பட டைட்டில் வான வேடிக்கை. இந்த படத்துக்கான டைட்டில் கிளிம்ஸும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிஷன் தாஸோட சிஎம் மூவிக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கிஷன் தாஸ், சஞ்சனா நடிக்கிறாங்க. ஜுமாக்கா மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பாலாஜி சக்திவேல், முனிஷ்காந்த் நடிக்கிறாங்க. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. பிரபாஸோட ஃபௌசி படம் டிசம்பர் 3 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு புது போஸ்டரோட இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹனு ராகவ் அப்படி டைரக்ஷன்ல பிரபாஸ், இமான் நடிக்கிறாங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் பண்றாரு. அருள்நிதியோட டிமாண்டி காலனி 3 படத்துக்கு சென்சார்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அபிஷியலா ஒரு வீடியோ விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லோகேஷ் கனகராஜோட டிசி படத்துக்கு சென்சார்ல ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ ஒரு வாரம் தள்ளி போயிட்டு ஆகஸ்ட் 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அது ஒரு வீடியோ விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜித்து மாதவன் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில சூர்யா, நஸ்லின், நஸ்ரியா நடிக்கிறாங்க. ஷிஷின் ஷியா மியூசிக் பண்றாரு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சில இடத்துல இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. கர்நாடகாலாம் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் ஃபுல் ஃபிளெஜ்டான புக்கிங்ஸ் இன்னும் 1 or 2 டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். ராக்கா மூவி 2028 தான் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையா? தமிழ் முருகன் படம் 2029 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. தமிழ் முருகன் பத்தி 2-3 தடவை நான் சொல்லிட்டேன். இந்த படத்தை இப்போதைக்கு அனௌன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத கன்ஃபார்மா இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவங்களோட லைனப் எல்லாம் முடிஞ்சாதான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி ராக்கா படம் அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆகிட்டோம். 2028க்கு தள்ளி போக சான்சஸ் கம்மி தான். சர்தார் 2 மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு சில டேஸ்க்கான பேட்ச் ஒர்க் இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. AK-64 மூவில கைடு லோகர் உள்ள வந்தாங்க அப்படின்னா ஸ்டீலிலா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 பேருமே கன்ஃபார்ம் கிடையாது. இன்னும் இப்போதைக்கு 2 பேர்கிட்டயுமே பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டீலிலா கிட்ட பேச்சுவார்த்தை போச்சு. இப்ப கைடு லோகர் கிட்டையும் பேச்சுவார்த்தை போகுது. யார் நடிக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதா அப்ப நான் சொல்றேன். கீ கடைக்குட்டி சிங்கம் மூவிலாம் ஹிட் ஆஃப் லாப்பா கீ படத்தோட வசூலை கேட்டிருக்காரு. கீ படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. சோ அதுக்கு வசூல் ரிப்போர்ட்டும் இல்ல. கடைக்குட்டி சிங்கம் படம் ஹிட் தான். தெலுங்கு ஹீரோஸ் எல்லாம் மத்த லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் கூட படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தெலுங்குல உள்ள பெரிய டைரக்டர்ஸ் வச்சு படம் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப தமிழ் சினிமால உள்ள ஆக்டர்ஸுமே கூட மத்த லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் கூட மூவிஸ் பண்றாங்க. சோ அதே மாதிரி தான் அதுவும் அவங்க கிட்ட சொல்லப்பட்ட கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அந்த டைரக்டரோட சேர்ந்து படம் பண்றாங்க. இந்த கொஸ்டின் பத்தி ரீசெண்டா தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்க. ஈவினிங்கா தான் போட்டேன். சோ செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான பதில் நேத்தி வீடியோல இருக்கு. சோ கொஞ்சம் கரெக்டா வீடியோ பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது எந்த சாங் அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. ஆனா அதுவுமே கரெக்டா கண்டுபிடிக்கல. மூவி நேம் தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. சாங் நேம் தப்பு தான். பபநாசம் மூவில வரக்கூடிய சாங் தான். ஆனா சாங்கோட நேம் வேற. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.